நாளை சேலம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநில மாநாடு வருகின்ற 27ஆம் தேதி விழுப்புரம் விக்கிரவாண்டி அடுத்த வி சாலையில் நடக்க உள்ளது. இதற்காக 85 ஏக்கர் பரப்பளவுல மாநாட்டிற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில விழுப்புரத்தில் பெய்த கனமழை காரணமாக மாநாட்டு திடலில் சேரும் சகதியுமாக தேங்கியிருக்கு. இதன் காரணமாக மாநாட்டிற்கான பணிகளை செய்வதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் மீண்டும் அந்த பணி தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட எஸ்பி தீபக் சிபார் அவர்கள் மேற்பார்வையிட்டிருக்காரு. ஆத்தூரில் ஆலோசனை கூட்டம் நடக்க உள்ளதாக டிவிகே தலைமையில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடிகர் விஜய் கலந்து கொள்ள போவதில்லை என்றும் புசி ஆனந்த் அவர்கள்தான் இந்த கூட்டத்தை நடத்த போகிறார் என்றும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட தலைவர்கள், பொறுப்பாளர்கள், கழக நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். மாநாட்டில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச உள்ளனர். நாளை சேலம் ஆத்தூரில் ஆலோசனை கூட்டம் நடக்க உள்ளதாக டிவிகே தலைமையில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடிகர் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள போவதில்லை என்றும் புசி ஆனந்த் அவர்கள்தான் இந்த கூட்டத்தை நடத்த போகிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மாநில தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள போகிறார்கள். அது மட்டும் இல்லாமல்
மாநாட்டில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிதான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச உள்ளனர். மாநாட்டிற்கு இன்னும் 9 நாட்களே உள்ள நிலையில் மாநாட்டிற்கான அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. பார்க்கிங்காக 4 இடங்களில் 200 ஏக்கர் பரப்பளவில் இடத்தை வாடகைக்கு எடுத்துள்ளனர். மாநாட்டின் பணிகளை ஒருங்கிணைந்து நடத்த 234 தொகுதிகளிலும் மாநாட்டின் பணிகளை ஒருங்கிணைந்து நடத்த 234 தொகுதிகளுக்கும் தற்காலிக பொறுப்பாளர்களை நியமித்து உள்ளார். பணிகளை ஒருங்கிணைந்து நடத்த 234 தொகுதிகளுக்கும் தற்காலிக பொறுப்பாளர்களை நியமித்து உள்ளார் நடிகர் விஜய். ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் 5 ஆண்கள் 2 பெண்கள் என மொத்தம் 7 பேர் பொறுப்பாளர்களாக குழுவில் இடம்பெற்றுள்ளனர்.